வணக்கம் நண்பர்களே. ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ஆட்டோகார்டில் ஒரு 2D பிளான் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2Dயில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பிளானை எப்படி நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி 3Dயாக ட்ராயிங் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்ட பிளானு. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம 3D வியூவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்னென்னா 2D ஒயர் ஃப்ரேம் வியூவில் இந்த டிராயிங் இருக்குது. ஸோ இதை நம்ம ரியலிஸ்டிக்கில் பார்க்கும் பொழுது நமக்கு 3D வியூவில் நம்ம கலர்ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த நார்த்து ஈஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த டயக்ராமில் நீங்கள் 3D வியூவாக தெரிகிற மாதிரி இந்த சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளானை அப்படியே காப்பி பண்ணி கூட ஒரு டிராயிங்காக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெட்ரூம், டோர், விண்டோ இது எல்லாமே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிராயிங்கில் இந்த பாக்ஸ் அப்படியே நமக்கு ஒரு 10 ஃபீட்டு உயரத்தில் இந்த இடத்துல நமக்கு ஒரு வால் வரணும். ஸோ இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது. ஸோ அந்த விண்டோ இருக்கக்கூடிய இடத்த நம்ம அப்படி கேப்பாக விடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த விண்டோ இருக்கக்கூடிய சைஸை நம்ம ஒரு பாக்ஸாக மேக் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸ் அப்படிங்கக்கூடிய கமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணி இந்த எண்டர் வரைக்கும் வச்சு நீங்கள் அப்படியே ஹைட்டில் தூக்கும்போது நமக்கு எவ்வளோ உயரத்தில் பாக்ஸ் வேணும் அப்படின்னு அதுவே காமிக்கும். ஸோ நமக்கு 3 ஃபீட் ஹைட்டில் நமக்கு இந்த பாக்ஸ் தேவை. ஸோ அதனால் 3 ஃபீட் அப்படிங்கிற டைப் பண்ணி நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த பாக்ஸ் கிரியேட் ஆகிட்டு, பட் இந்த பாக்ஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா, இப்போ இது நமக்கு விண்டோவாக இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த பாக்ஸ் நல்லா தெளிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ரியலிஸ்டிக் வீடியோ வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். ஸோ இப்போ அகைன் மறுபடியும் நம்ம 2D ஒயர் ஃப்ரேம் வச்சுக்கிறோம். ஸோ இந்த பாக்ஸ் நமக்கு எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா, கீழே இருந்து ஒரு 7 அடி உயரத்தில் இந்த விண்டோவை நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ அதனால் இங்கே இருந்து இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே 3 அடிக்கு மேலே இருக்கிறதுனால இப்போ 4 ஃபீட் கொடுத்தீங்க அப்படின்னா 7 ஃபீட்டுக்கு உயரத்தில் இந்த விண்டோ வந்துடும். ஸோ 4 ஃபீட் ப்ளஸ் 8. ஸோ இப்போ 7 ஃபீட் ஹைட்டில் இந்த விண்டோ இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பிளான் அப்படியே நமக்கு வாலாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ அதனால் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் ஃபுல்லாகவே நீங்கள் ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரே லைனாக கொடுத்துக்கோங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ தனித்தனியாக இருக்குது. இந்த தனியாக இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது. பட் ஜாயின் கமாண்ட் அப்படின்னு கொடுக்கும்பொழுது ஒட்டு மொத்தமாக எல்லா லைனுமே ஒரே லைனாக ஆயிடும். ஸோ அதனால் ஜாயின் கமாண்ட் JOIN அப்படின்னு அடித்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஜாயின் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணால் கூட நம்ம ஃபுல் டிராயிங்குமே டோட்டலாகவே நமக்கு செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரூட் கமாண்டு யூஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிராயிங்கு எவ்வளவு தூரம் நமக்கு எக்ஸ்ட்ரூடாக வரணுமோ அந்த அளவுக்கு வந்துடும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரூட் கமாண்டில் கிளிக் பண்ணாலே இந்த இடத்துல இந்த பாக்ஸ் வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வருது. ஸோ நமக்கு இப்போ பாக்ஸ் வருது. எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா நம்ம ஒரு 10 ஃபீட் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ 10 ஃபீட் அப்படின்னு கிளிக் பண்ணி டைப் பண்ணிங்கன்னா இந்த 10 ஃபீட்டில் இந்த டிராயிங் ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ இதை நம்ம ரியலிஸ்டிக் வியூவில் செக் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக நமக்கு பாக்ஸ் கிரியேட் ஆகிட்டு. தென் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு விண்டோ வச்சோம். அந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணணும். நம்ம தனியாக இந்த விண்டோவை மட்டும் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் அப்படி தான் தெரியும். அப்போ தனியாக அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விடணும், ஒரு கேப் தெரியணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் 2D ஒயர் ஃப்ரேம் வியூவில் வச்சுக்கிட்டு சப்ட்ராக்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் டைப் பண்ணணும். சப்னு அடித்தாலே நமக்கு கீழே சப்ட்ராக்ட் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஓல் டிராயிங்கையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டிராயிங்கில் இருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த கேப்பை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த பாக்ஸை அகெயின் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் அப்படி ஓப்பன் ஆயிரும். அதாவது அந்த பாக்ஸ் மட்டும் தனியாக டெலீட் ஆயிரும். இப்போ அந்த பாக்ஸ் தனியாக டெலீட் ஆகிடுச்சு.
ஸோ டெலீட் ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மறுபடியும் ரியலிஸ்டிக் வியூவில் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த பாக்ஸ் வந்து நமக்கு டெலீட் ஆனதை நம்ம வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்படி தான் ஒரு டிராயிங்கை வந்து எப்படி நம்ம வந்து 3Dயாக கன்வெர்ட் பண்ணணும், பாக்ஸாக மேட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். ஸோ இப்போ இன்னொரு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வாலை வந்து நம்ம தனித்தனியாக கலர் பண்ண முடியும். இப்போ இது வந்து ஹோலா, இப்போ இந்த டிராயிங்கை வந்து நான் வந்து கலர் மேக் பண்ணணும். இப்போ இது வந்து நமக்கு ஒயிட் கலரில் இருக்க நீங்கள் பார்க்குறீங்க. இதை வேற கலர் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனில் போயிட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பை லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கலர் வரும். ஸோ இதில் எந்த கலர் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த கலருக்கு ஏத்தாப்புல இந்த பாக்ஸ் வந்து கலர் மாறிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய கலரு போக நமக்கு எக்ஸ்ட்ரா கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த செலக்ட் கலர் அப்படிங்கக்கூடிய பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன கலர் வேணுமோ நம்ம அந்த கலரில் எந்த கலர் வேணாலும் நம்ம கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கலர் வந்து நமக்கு ஷோ ஆயிடும். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஒரே கலர் வேண்டாம், தனித்தனியாக ஒவ்வொரு வாளுக்கும் ஒவ்வொரு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் பழைய மாதிரி இந்த கலர் வந்து ஒயிட் கலர்லேயே வச்சிடுறேன். இப்போ எனக்கு வந்து தனியாக இந்த பக்கம் ஒரு கலர் வேணும், இந்த பக்கம் ஒரு கலர் வேணும் அப்படின்னு நான் இப்போ நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கலர் ஃபேஸஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கமாண்ட் இருக்குது. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் இந்த ஆப்ஷனுக்கு கீழே கலர் ஃபேஸஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எந்த இடத்துல தனியாக வால் மட்டும் கலர் வேணுமோ இப்போ அந்த இடத்த நான் தனியாக கிளிக் பண்ணுறேன். நமக்கு அந்த இடத்துல கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த இடம் மட்டும் ஃபேஸ் வந்து கொஞ்சம் தனியாக செலக்ட் ஆகிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ தென் ஒரு கீபோர்டில் என்டர் பண்ணுங்க. அப்படி என்டர் பண்ணோடனே என்ன கலர் வேணும் அப்படின்னு அதுவே கேட்கும். இப்போ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக இப்போ நான் வந்து இந்த கலர் நான் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த க்ரீன் கலர் கொடுக்குறேன் அப்படின்னு வைங்களேன். இப்போ க்ரீன் கலர் கொடுத்த பிறகு ஓகே அப்படின்னு கொடுத்தா தனியாக இந்த வால் மட்டும் தனியாக ஒரு கலருக்கு வந்துடும். தென் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கலர், இந்த ஃப்ரண்ட் வியூவில் இருக்கக்கூடிய இந்த வாலுக்கு தனியாக ஒரு கலர் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அகைன் செலக்ட் கலர் ஃபேஸஸ் கொடுக்குறேன். திரும்ப இதை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணுறேன். தென் ஒரு என்டர் பண்ணுறேன். என்ன கலர் வேணுமோ அதை நான் இப்போ ஒரு கலர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் இந்த கலர் மட்டும் தனியாக வந்துருச்சு. இப்படி எந்தெந்த வால் நமக்கு எந்தெந்த கலர் வேணுமோ எப்படி வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் அவுட்டரில் மட்டும் இல்லை, இப்போ இன்னர் வாலில் நீங்கள் கலர் கொடுக்கணும் அப்படின்னா கூட ஈஸியாக கொடுக்கலாம். அதே மாதிரி கலர் ஃபேஸஸ், செலக்ட் கலர் ஃபேஸஸ். இப்போ நான் உள்ள இருக்கக்கூடிய இந்த வாலை செலக்ட் பண்ணுறேன். தென் என்டர், என்ன கலர் வேணுமோ அதை நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். கிளிக் ஓகே. இப்போ தனியாக பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த கலர் வந்துடும். இப்படி தான் ஒரு 2Dயாக இருக்கக்கூடிய டிராயிங்கை 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறதும் அதற்கு தனித்தனியாக கலர் வந்து நம்ம செட் பண்ணுறதும் மெத்தட் வந்து இதுதான். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம பல ஆட்டோகேட் டிராயிங்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ.